வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக்ல பார்ட் நம்பர் 4 வீடியோ பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். பார்ட் 1, 2, 3 அது பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. இது நம்ம பார்ட் நம்பர் 4 ஓகேவா? சரி ரைட்டுங்க. சார் இந்த 4 வீடியோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் கேட்டிங்கன்னா, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு புக்கில் உள்ள எல்லா சம் கவர் பண்ணிட்டேன் இந்த டாப்பிக்கில் உள்ளதில். அடுத்து பார்ட் நம்பர் 5 வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதை வச்சு ஒரு வீடியோ, மொத்தம் 5 வீடியோவில் உங்களுக்கு மேக்ஸில் ஒரு டாபிக் கம்ப்ளீட்டட். ஓகே, இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. புக்கிலேருந்து கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கொஷின் தாண்டி வர கேட்க மாட்டாங்க. ரைட்டா? மாடல் வேறு சம் வேணால் கேட்கலாம், நம்பர் மாற்றி வேணால் கேட்கலாம், ஆனால் மெத்தடு தான். ஓகேவா? சரி ரைட். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எப்பயுமே சரி நம்பதில் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்களேன், திருமகளின் தாய் 35 சிவப்பு மணிகளும் மற்றும் 30 நீல மணிகளையும் கொண்ட கை காப்புங்கிறது பிரேஸ்ல சொல்லுவோம்ல, அதாங்க அணிந்திருக்காங்க. திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கை காப்பை அதே இருவண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறார்கள். அவளால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கை காப்பு செய்ய இயலும்? அதாவது திருமகள் மதர் வியர் பிரேஸ்லெட் மேட் அப் ஆஃப் 35 ரெட் பர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிரேஸ்லெட் செய்கிறாங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் பிரேஸ்லெட்டு. அதில் பாருங்களேன், ரெட்டு 2 இருக்குது, அப்புறம் ப்ளூ ரெட் அப்படி சேர்த்து ஒரு பிரேஸ்லெட் செஞ்சுட்டாங்க. எவ்வளோ ரேஷியோ செஞ்சுருக்காங்கன்னா, ரெட் எத்தனை ரேஷியோ, அடுத்த நாளுக்கு ப்ளூ, நீலனா ப்ளூ உங்களுக்கு தெரியும். ரெட் எவ்வளோ பாருங்கள், 35. நீலம் பாருங்கள், அதாவது ப்ளூ எவ்வளோனா 30. இந்த ரேஷியோவில் செய்கிறாங்களாம். அப்போது இந்த அதாவது எப்படின்னா, ரெட்டு கலர் எத்தனை இருக்குது, மொத்தம் 60 பால் இருக்குது. ரைட்டா? மொத்தம் 65 பால் இருக்குது. எத்தனை பால் இருக்குது, 2 ஆட் பண்ணுங்க, மொத்தம் 65 பால்ஸ் இருக்குது. அதில் 35 ரெட் கலர் இருக்குது, 30 ப்ளூ கலர் இருக்குது. இப்படி செய்யலாம். வேறு எப்படி செய்யலாம் கேட்டிங்கன்னா, இப்போ ரெட்டு என்ன பண்ணலாம், 30 போட்டுக்கலாம், ப்ளூ என்ன பண்ணலாம் 35 வச்சுக்கலாம்ல, அப்படி கேட்குறாங்க. ரைட்டா? இந்த ரேஷியோ மாற்றி எத்தனை மெத்தடில் செய்ய முடியும் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிம்பிளிஃபை ஃபார்ம் கொண்டு வாங்க. இந்த சுருக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக வந்துடும். இப்போ எத்தனை டேபிள் கேன்சல் ஆக பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் 5 டேபிள். அப்போ 5 டேபிள் எப்போ வரும், 5 7s are 35. இங்கே 5 6s are 30. அவ்வளோ. இதுக்கப்புறம் சுருக்க முடியுமா பாருங்கள், முடியாது. அப்போ 7/6 இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதில் இன்னொரு மெத்தட் செய்ய போகிறோன்னா, இதுலேருந்து நான் இன்னும் ஏற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணால் 2 2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒரு ஆன்சர் வந்துச்சு, அதுக்கப்புறம் 3 3ஆல் பண்ணாலும் மடங்கு போய்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 2 2ல் பண்ணுறேன், மடங்கு என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதிக்கிறேன், 7/6. இப்படி செய்யலாம். இந்த ரேஷியோவில் செய்ய முடியும் நம்மளால். அதாவது 7 ரெட்டு 7 ப்ளூ, 7 ரெட்டு 7 ப்ளூ அப்படி செய்யலாம். சரியா? இல்லைனா மறுபடியும் பண்ணுங்க, 7 2 14, 6 2 12. இந்த ரேஷியோவில் செய்யலாம். 14 12 இந்த ரேஷியோவில் நம்மளால் செய்ய முடியும். அடுத்து பாருங்கள், திருப்பி 3ஆல் மேலே கீழே 3ஆல் பண்ணுங்க, என்ன வரும், 21 18. அடுத்து பாருங்கள், 4ஆல் பண்ணலாம். ஓகேவா? 4ஆல் பண்ணுங்க, 28/24. இப்போ 5 5 பண்ணுங்க, 35 30. அப்போ அவங்க இந்த ரேஷியோ செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் எத்தனை ரேஷியோ செய்ய முடியும், இந்த 4 ரேஷியோ செய்ய முடியும். அதாவது எப்படின்னா, 7 ரெட்டு கலரு, அடுத்து 7 6 ப்ளூ கலரு, அப்புறம் 14 ரெட்டு 14 ப்ளூ, இப்படியும் செய்யலாம். மொத்தம் 5 ரேஷியோ செய்யலாம். சரி ரைட்டா? அவங்க 5ஆவது செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4 விகிதத்தையும் நம்மளால் செய்ய முடியும். ஓகேவா? அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். இது கேட்பானா தெரிஞ்சுக்கோங்க, கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். 2ஆவது சம் பாருங்கள், இது ஈஸி தான். இது 2ஆவது சம். ஃபஸ்ட்டு ஏ, அடுத்து இங்கே யார் இருக்கா, பி இருக்காங்க. ரைட்டா? ஏ ஆனது 52 போட்டிகளில் 26 போட்டிகளை வெல்கிறது. அப்படின்னா ஏ வின் 26 மேட்சஸ் அவுட் ஆஃப் 52. 26 மேட்ச் ஜெயிச்சிருக்காராம். எத்தனைக்கு, 52 மேட்ச்சில் 26 மேட்ச் யார் ஜெயிச்சிருக்கா, ஏ ஜெயிச்சிருக்காரு. இவர் எத்தனை மேட்ச் தோத்துருப்பாரு, அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கேட்குறாங்க இல்லையோ, எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இது 30 வச்சுக்கோங்க. ஓகேவா? 12 வந்துடுமா, 12 4 16. ரைட்டா? 16 மேட்ச்சை தோத்துருக்காரு. ஓகேவா? ரைட். பி பாருங்க, டீம் பி வின் 3/4 ஆஃப் 52 மேட்ச். அப்போனா 3/4. ஓகே, 4ல் 3 போட்டிகள்னா 4ல் 3 போட்டின்னு அர்த்தம். சரியா? இன்ட்டு எத்தனை டோட்டல் மேட்ச் எவ்வளோ, 52. கேன்சல் பண்ணி பாருங்க,
ஒரு டைம் அடிக்கலாமா இங்கேயா 3. அப்போ மொத்தம் எத்தனை மேட்ச் 39 மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. எத்தனைக்கு 52 மேட்ச்ல 39 மேட்ச் இவர் வின்னு. இவர் எத்தனை மேட்ச் தோத்துருப்பாரு இது என்ன வச்சுக்கோங்க 40 வச்சுக்கோங்க 12 13 மேட்ச் தோத்துருக்காரு. இவர் எத்தனை மேட்ச் தோத்துருக்காரு 16 மேட்ச். அப்ப ரெண்டு பேர்ல யாரு அதிக வின்னிங் ரெக்கார்ட் வச்சிருக்கா பி தான் வின்னிங் ரெக்கார்ட். அவ்வளவுதான் முடிச்சாச்சு. அடுத்து 3வது சம் பார்க்கலாமா. இது முக்கியமான சம்முங்க கேட்கலாம். இங்க போட்டுக்கிறேன் 3rd சம் ஓகேவா. இங்க பாருங்க ஒரு பள்ளி சுற்றுலாவில் 6ஆம் வகுப்பிலிருந்து 6 ஆசிரியர்களும் 12 மாணவர்களும் 7ஆம் வகுப்பிலிருந்து 9 ஆசிரியர்களும் 27 மாணவர்களும் 8ஆம் வகுப்பிலிருந்து 4 ஆசிரியர்களும் 16 மாணவர்களும் பங்கு பெறுகின்றனர். ஏனில் எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவா உள்ளது கேட்குறாங்க. அப்போ நம்ம எழுதிடலாமா. இங்க பாருங்க எழுதுங்க பார்ப்போம். 6th ஸ்டாண்டர்ட். அடுத்து எந்த ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க 7th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் ரைட். மொத்தம் 3 ஸ்டாண்டர்ட் தான் இருக்கு ஓகேவா. 6ஆம் வகுப்புலேருந்து எத்தனை டீச்சர் 6 டீனா 6 டீச்சர்னு அர்த்தம் ஓகேவா. 12 ஸ்டூடெண்ட் 12s. 7ஆம் வகுப்புலேருந்து 9 டீச்சர் கமா 27 ஸ்டூடெண்ட். 9ஆம் வகுப்புலேருந்து 4 டீச்சர்ஸ் 16 ஸ்டூடெண்ட். இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வாங்க. 6:12 வருமா. அதாவது ரேஷியோ எழுதிக்கிறேன். 9:27 வருமா ரைட்டு. இது எந்த ரேஷியோ பாருங்க 4:16 வருமா ரைட்டா. இப்போ இதை சுருக்குங்க 1:2 வச்சுக்கலாமா. அதாவது 6 டேபிள் அடிங்க 2 டைம்ஸ் வருமா. இங்கே என்ன பண்ணலாம் 9 டேபிள் அடிச்சா 1 3 1:3. அடுத்து பாருங்க இங்கே 4 டேபிள் அடிச்சா 1:4. இப்போ இது எழுதியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுட் இருக்கு 1/2 கமா 1/3 ஸ்லாஷு 1/4. இதில் எது கம்மி சார் 1/2 அப்படி பார்க்க முடியாதுல்ல. இங்கே 2 3 4 பேஸ் சேமாகவே இல்லை. கண்டிப்பாக என்ன இருக்கணும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தலாமா 2 3 4 எல்சிஎம் எடுங்க. 2 டைம்ஸ் வச்சுக்கோமா 1 டைம் 3 டைம் 2 டைம். அப்போது 6 12 எல்சிஎம் எத்தனை வருது பாருங்க 12 எல்சிஎம். பேஸ் 12 வரணும். அதுக்காக என்ன பண்ணுறேன் எப்போ 2 டேபிள் 6 12 வரும் 6 டைம் மேலே கீழே பண்ணுங்க 6 டைமு 12 6 ரைட்டா. இங்கே எத்தனை டைம் வரும் 4 டைம் பண்ணணும் மேலே கீழேயும். அப்போ தான் 12 வரும். இப்போ 12 மேலே என்ன வரும் 4. இங்கே 3 டைம் பண்ணாதான் கீழே 12 வரும் ரைட்டா. இப்போ 12 கீழே பண்ணுறோம்னா மேலேயும் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா. அப்போ 3. அப்போது இங்கே நீங்களும் கண்டுபிடிங்க எங்கே ரேஷியோ கம்மியாக இருக்குது விகிதம் கம்மியாக இருக்குது சார் இதானே. அப்போ இதாங்க கம்மி. அப்போது எது கம்மி 1:4 1:4. அப்போது 14:16 தான் கம்மி. அப்போ எந்த ஸ்டாண்டர்டில் கம்மி 9th ஸ்டாண்டர்ட். அப்போ எந்த ஸ்டாண்டர்ட் அதிகம் 6th ஸ்டாண்டர்ட். அவ்வளோதான். இது மேக்ஸிமம் இங்கே மினிமம். இவ்வளோதாங்க சிம்பிள். எத்தனை சம் 3வது சம்மா. அடுத்து 4வது சம்முங்க. இந்த சம் புக்கில் கொடுத்துருக்கேன். இந்த சம் என்ன கேட்பாங்கன்னா அதாவது ஒரு டேட்டா தரணும் இல்லை டேட்டாவே இருக்காது. பள்ளி நாட்குறிப்பிலிருந்து நடப்பு கல்வி ஆண்டு விடுமுறை நாட்களும் எண்ணிக்கை வேலை நாட்கள் எண்ணிக்கை உள்ள விகிதம். இதை நான் ஃபார்ம் எழுதிக்கிறேன். இப்படி தான் எழுதணும். அதாவது என்னன்னா ஒர்க்கிங் டே ரேஷியோ ஹாலிடே. இது வேல்யூ தரணும். புக்கில் வேல்யூ இருக்காது. நமக்கு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணிடலாம் ஓகேவா. அதாவது இப்போது ஒரு சிம்பிளாக வச்சுக்கோமே இங்கே 150 நாள் ஒர்க்கிங் டேனா இங்கே ஒரு 50 நாள் லீவு இந்த ரேஷியோவில் போடணும். அப்போது ஆன்சர் என்ன வரும் 3:1 அந்த ரேஷியோவில் போடணும் ஓகேவா. இதுக்கு வேல்யூ தருவாங்க. அடுத்த 5வது சம் பார்க்கலாம். இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஈஸியான சம் தான். பாருங்கள் 5வது சம். ஒரு பையில் பச்சை மஞ்சள் கருப்பு பந்துகள் உள்ளன. இங்கே எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு க்ரீன் எவ்வளோ 4. எல்லோ எவ்வளோ 3. பிளாக் எவ்வளோ 5. கரெக்டா ரைட். விச் மோஸ்ட்லி லைக் பால் யூ கேன் சூஸ் ஃப்ரம் த பேக். மொத்தம் டோட்டல் எத்தனை பந்து இருக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 8 12 பால் இருக்கு ரைட்டா. மொத்தம் 12 பால் இருக்கு. இதில் எந்த பால் நம்ம அதிகமாக சூஸ் பண்ணுவோம் பாருங்களேன். எது நமக்கு அதிகமாக கிடைக்கும்னா எது 5 பால் இருக்கோ அதான் அதிகமாக கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக பிளாக் பால் தான் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா அது 5 பால் இருக்கனால. ஏன்னா 5 பால் இருக்கனால ஓகேவா. ரைட். இப்போது
how many balls in total are they in the bag if you have a 40 black ball in it அப்படின்னா மொத்தம் 12 பால் இருக்கு தெரியும் ரைட்டா. பிளாக் பால் எத்தனை இருக்குன்னா 40 இருக்கான். அப்போ பிளாக் பாலுக்கு ரேஷியோ எவ்வளோ 5x வச்சுக்கிட்டோமா, 5xன்னு வச்சுக்கோ 40. அப்போ x = எவ்வளோ 8 பாலா, அதான் கேன்சல் பண்ணியிருக்காங்க 8 டைம்ஸ். ஓகேவா, x 8 தெரியும். அப்போ இது என்ன எடுத்துக்கலாம் 4x 3x 5x, ஏன்னா இது ரேஷியோவில் இருக்குல்ல அதுக்காக தான். அப்போ க்ரீன் போடுங்க, 4 × x பால் என்னது 8. அப்போ க்ரீன் எத்தனை பால் இருக்கு 32 பால் இருக்கு. எல்லோ 8 போடுங்க 24 பால் இருக்கு. இங்கே 5 8 போடுங்க 40 பால் இருக்கு ரைட்டா. ரைட். அப்போ க்ரீன் எத்தனை இருக்கு 32, எல்லோ எவ்வளோ இருக்கு 24, பிளாக் எத்தனை இருக்கு 40. டோட்டல் என்ன பாருங்க 6 94 பால் இருக்கு. எத்தனை பால் இருக்கு இது டோட்டல் 96 பால் இருக்கு. இவ்வளோதாங்க. இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் க்ரீன் எல்லோ பால் இன் த பேக். இப்போ மூணாவது எல்லோவும் க்ரீன் எல்லோமா, க்ரீனு ரேஷியோ எல்லோ. ஓகேவா, க்ரீன் எவ்வளோ பால் இருக்கு பாருங்க சார் 32. அவ்வளோதான் 32 போடுங்க க்ரீனை. ரேஷியோ எல்லோ எவ்வளோக்கு பாருங்க 24 இருக்கு ரைட்டா. கேன்சல் பண்ணுங்க 2 டேபிளே ஃபஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம் ரைட்டா. 1 6 டைம்ஸு, இங்கே 1 12 டைம்ஸு, இங்கே 8, இங்கே என்ன வரும் 6 டைம்ஸ் வருமா. இப்போ என்ன கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸு 3 டைம்ஸு. இப்போது 4:3 ரேஷியோ. இவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒனுக்கு என்ன ஆன்சரு பார்த்தீங்கன்னா பிளாக்கு. செகண்ட் ஒனுக்கு அந்த பாலோட டோட்டல் எழுதணும். அதாவது பிளாக் பால் எத்தனை இருக்குது 40, எல்லோ வந்து 24, க்ரீன் 32. மூணாவது ஆன்சர் என்னது க்ரீன் பாலும் எல்லோ பாலோட ரேஷியோ கேட்குறாங்க 4:3. இவ்வளோதான் ஆன்சர். இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சிருச்சுன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் டாபிக் கவர் ஆயிடுச்சு. இது பார்ட் நம்பர் 4 வீடியோ. இப்போ அடுத்து பார்ட் நம்பர் 5 வீடியோ வரேன். அடுத்து நாளைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேங்க. அந்த வீடியோவில் ஃபுல்லாக இதுவரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு ஒரு வீடியோ போடுவோம். ஓகேவா, அதை பாருங்கள். அதை பார்த்தாச்சுன்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகேவா, இது உங்களுக்கு எது புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.